ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். எப்படி ஷோரா உங்களுக்கு பிடிக்கும்? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் நேர்மையை கடைப்பிடி. அன்று காலை 10 மணி ஆசிரியர் லக்ஷ்மி வந்து 6ஆம் வகுப்புக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சோன்னே அனைவரும் காலை வணக்கம் சொல்கிறாங்க. உடனே இவங்களும் அமர சொல்லிடுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். பிறகு போர்டு கிட்ட போகிறாங்க டீச் பண்ணுறதுக்காக. அப்போ கோமதிங்கிற மாணவி, டீச்சர் கௌசல்யா வந்து அழுகிறா அப்படின்னு சொல்கிறான். உடனே டீச்சரும் கௌசல்யா நோக்கி எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கௌசல்யா, இல்லை டீச்சர், நான் 100 rupees வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸில் வச்சுருந்தேன், அது வந்து காணும், அதனால தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே டீச்சர், எதுக்கு 100 ரூபா நீ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டீச்சர், பள்ளி விழா வரப்போகுது, அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த ஆசிரியரும் அப்படியே இந்த கிளாஸை வந்து ஒரு தடவை பார்க்குறாங்க. பார்க்கும்போது எல்லாரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, யார் தப்பு பண்ணிங்களோ உண்மையாக ஒத்துக்கோங்க, இல்லாட்டி நானாக கண்டுபிடிச்சா பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி வரை யாருமே ஒப்புக்கொள்ள. ஸோ எல்லோரும் வெளியில் இருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளில போயிடுறாங்க. வெளில போன பிறகு எல்லார் பேக்கையும் வந்து டீச்சர் வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது சில 100 ரூபா நோட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஜன்னல் பக்கத்தில் வந்து ஒரு 100 ரூபா கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி உதவியாளர் வந்து அந்த டீச்சர்கிட்ட வந்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த 100 ரூபாவை. அந்த 100 ரூபாக்களை வச்சுக்கிட்டு டீச்சர் வந்து கௌசல்யா வளைச்சி, இதில் வந்து எந்த 100 ரூபா உன்னோடது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கௌசல்யாவும் இதுதான் டீச்சர் என்னோட 100 ரூபா அப்படின்னு சொல்கிறான். எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை டீச்சர், எங்கள் அம்மா வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு 100 ரூபா எடுத்து கொடுத்தாங்க, அதில் வந்து லைட்டாக மஞ்சள் கரை ஒட்டி இருந்துச்சு, அதனால அந்த நோட்டு தான் என்னோடது அப்படின்னு சொல்கிறான். வெரி குட் அப்சர்வேஷன், இப்படி தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து கவனிக்கணும் அப்படின்னு டீச்சரும் சொல்லிட்டு அந்த 100 ரூபா அவள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவ்வளோ ஹாப்பியாக போய் உட்காந்துக்கிறான். ஸோ ஸ்கூல் முடியுது. ஸ்கூல் முடிஞ்சோன்னா வினித்தை வந்து தன்னுடைய ரூமுக்கு வர சொல்கிறாங்க. டீச்சர் வினித்தும் போய் என்ன டீச்சர் அப்படின்னு கேட்குறான். உடனே டீச்சர் சொல்கிறாங்க, நான் வந்து எல்லாரோட பேக்கை சர்ச் பண்ணேன், அப்போ வந்து அந்த மஞ்சள் கரை படிஞ்ச 100 ரூபா நோட்டு வந்து உன்னுடைய பேக்லேருந்து தான் நான் எடுத்தேன். நீ பணக்கார விட்டு பையன், நான் ஏன் திருடினேன்னு கேட்கல. ஆனால் ஒரு தடவை நம்ம திருடிட்டோம்னா அந்த திருட்டு பட்டம் நம்ம வாழ்நாள் ஃபுல் நம்மளை விட்டு போகாது, அதனால தான் திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ தப்பு பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, திருட்டுனாலே இனிமேல் என்னுடைய மைண்ட் வந்து உன்னை தான் யோசிக்கும் அப்படின்னு டீச்சர் வந்து சொல்கிறாங்க. உடனே இவன் சொல்கிறான், இல்லை டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ்லாம் பர்கர் கேட்டாங்க, என்கிட்ட 100 ரூபா தான் இருந்துச்சு, 200 ரூபா தேவைப்படுமேன்னு திருடிட்டேன், இன்னமும் திருட மாட்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். உடனே டீச்சரும் இட்ஸ் ஓகே, இனிமையாக திருடாமல் நேர்மையை கடைப்பிடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக, இந்த ஸ்டோரி பார்த்துக்கிட்டு இருக்க டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகள் தவறு பண்ணுறது இட்ஸ் நேச்சர். நம்ம எல்லாருமே சிறு வயதில் தவறு பண்ணியிருப்போம் தான், அது வந்து அறிஞ்சும் அறியாத வயசு. அந்த 12th முடிக்கிற வரைக்குமே ஒரு மைண்டு வந்து எப்படி சொல்கிறது, எது சரி எது தவறுன்னு ஒரு சரியான புரிதல் இல்லாத வயசு. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணும்போது அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லை பப்ளிக்ல இன்சல்ட் பண்ணி தான் அவங்கள திருத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த டீச்சர் மாதிரி அன்பாக அமைதியாக வந்து திருத்தலாம். ஸோ ஃபைனலி நேர்மையை கடைப்பிடி. தேங்க்யூ.